ஹலோ வீவர்ஸ், நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல கிளாக் டாபிக் பார்ட் 2க்கான ஹோம்வொர்க் சம் நம்பர் 307. ஸோ கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டைம் 50 hours பிஃபோர் 10 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பிஃபோர்னும் கேட்கலாம், ஆஃப்டர்னும் கேட்கலாம். எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஸோ 1 டேன்றது 24 hours அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதே டைம் தான் இருக்க போகுது. இப்போ 10 PM அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் அதே 10 PM தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு எடுக்கும்போது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 10 PM தான் இருக்கு. அப்போ செகண்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அதே 10 PM தான் இருக்குது. ஸோ 24 + 24னா 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 10 PM தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 48 ஹவர்ஸ்னா 10 PM நமக்கு தெரியும். கொஸ்டின்ல 50 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 48 ஹவர்ஸ் 10 PMனா 49th hour. அப்போ 10 PMக்கு 1 மணி நேரம் முன்னாடி. ஏன்னா கொஸ்டின்ல பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மணி நேரம் முன்னாடி அப்படின்னா 10 PMக்கு முன்னாடி 1 மணி நேரம் 9 PM அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி 9 PMக்கு முன்னாடி 1 மணி நேரம்ன்றது 8 PM அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 50 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 8 PM தான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவே ஆஃப்டர் 10 PM அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ 48th hourன்றது 10 PM நமக்கு தெரியும். அப்போ 49th hour அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்ததுனால 10 PMக்கு 1 மணி நேரம் அப்புறம். ஸோ 11 PM அப்படின்னு நமக்கு தெரியும். 50th hour அப்படின்னா 11 PMக்கு 1 ஹவருக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 12 AM. ஸோ 12 AM தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் நான் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து டைப் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.